गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासायम् अतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः। गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 29, நந்தனநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி, புஷ்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி ஸ்ரீமன் நாராயணியத்தில் 25வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 24வது தசகத்தை அத்தியனம் பண்ணோம். பட்டதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட பிரகலாத சரித்திரத்தை 2 தசகமாக 24, 25ன்னு 2 தசகமாக நாராயணியத்தில் எழுதியிருக்கார்.
அதில் 24வது தசகத்தை போன வாரம் பார்த்தபோது பட்டத்திரி பிரகலாதனுடைய பகவத் பக்தியை எடுத்து சொல்லி அவனை ரொம்பவும் அவனுடைய அப்பாவான ஹிரண்யகசிப்பு கஷ்டப்படுத்தி அவனை கொல்லுவதற்காக முயற்சியெல்லாம் செய்தான். செய்த பிறகு அவனுடைய குருக்களை உபதேசம் பண்ண சொன்னான். நாராயணனை தவிர்த்து வேறு எல்லாத்தையும் உபதேசம் பண்ண சொன்னான். எல்லா விதமான ராஜநீதி சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்ல சொன்னான். அதன் பிறகு அவனை கேட்டான், குழந்தை என்ன கற்றுன்ட்ருக்கே சொல்லுன்ட்டு. குழந்தையான பிரகலாதன், எனக்கு ரொம்ப வசத்தியாக என்ன தோன்றதுன்னா, இந்த சம்சார சாகரத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பகவான் நாராயணனை சரணம்னு அடையணும், அதான் உசந்ததுன்னு எனக்கு தோன்றதுன்னு சொன்னான். அப்போது ரொம்பவும் கோபப்பட்டு துக்கப்பட்டு ரொம்பவும் கோபத்தோடு கூட அந்த குழந்தையை பார்த்து கேட்டான், ஏண்டா நீ நாராயணன் நாராயணன் சொல்கிறியே, அந்த நாராயணன் எங்கே இருக்கான்ப்பா? அவனை நான் ரொம்ப தேடின்னு இருக்கேன், அவனை தேடி அவனை வதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த நாராயணன் எங்கேன்னா. அப்போது தீரனான பிரகலாத சுவாமி, இந்த நாராயணன் எங்கேன்னு கேட்குறியப்பா, அவர் இல்லாத இடம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்கார், நீ சொன்ன சொல்லியும் இருக்கார் என்று சொல்லி தைரியமாக இருந்தானா. அப்பொழுது கோபத்தோடு கூட அந்த ஹிரண்யகசிப்பு கத்தியை எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்தம்பத்துக்கிட்டக்க, இந்த ஸ்தம்பத்தில் இருக்காராடா அவன் நாராயணன் கேட்டான். குழந்தையான பிரகலாதன், திருஷ்யதே நான் எனக்கு தெரிகிறதே சுவாமி எங்கே இருக்காரே என்று. அப்போ அந்த கம்பத்தை ஓங்கி ஒரு அடி அடித்தானா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியலையே, கொஞ்சம் டைம் கொடுப்பா குருவாயூரப்பா, என் நாக்கு தெழுதெழுக்கிறது. அப்போ நீ நரசிம்மனாக அவதாரம் பண்ணேன்னு சொல்ல போகிறேன், அதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் நீ அவதாரம் பண்ண வைபவத்தை சொல்லுவதற்கு எனக்கு டைம் வேணும், அடுத்த தசகத்தில் சொல்கிறேன்னு சொல்லி 24வது தசகத்தை முடித்தாள் பட்டதிரி. அதோட போன வாரம் பார்த்தோம். இந்த 25வது தசகத்தில் இந்த நரசிம்மர் ஆவிர்வாவம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அதுதான் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. अथ श्रीमन्नारायणीये प्रह्लादचरितवर्णनं नाम 5विंशं दशकम्. स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आघूर्णज्जगदण्डकुण्डकुहरः घोरस्तवाभूत् रवः. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्पः कश्चन सम्पपातचलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. நரசிம்மாவதார வைபவத்தை பட்டத்திரி வாய்கொள்ளாமல் சொல்கிறாள். பகவான் எங்கே இருக்கான்னு தன் குழந்தையான பிரகலாத சுவாமியை கேட்டபொழுது ஒரு தூணை காட்டி, ஏண்டா உன்னுடைய நாராயணன் இந்த தூண்லேயும் இருக்கானான்னு கேட்டான். திருஷ்யத்தே நாள், எனக்கு தெரிகிறதே நாள். உடனே அப்படியா நான் கத்தியை எடுத்து அந்த தூணை ஓங்கி குத்தினானாம். அப்பொழுது அந்த ஸ்தம்பத்திலேருந்து என்ன ஆச்சுன்னாள், ஸ்தம்பே கட்டயதா ஹிரண்யகசிபோ. அந்த ஹிரண்யகசிபு அந்த ஸ்தம்பமான தூணை அடித்த பொழுது கட்டயதா கர்ணௌ சமா சூர்ணயன்னு. அப்பொழுது பெரிய சப்தம் கேட்டுதான், பெரிய குண்டு வெடிக்கிற மாதிரி சப்தம் கேட்டுதான். சமாச்சூர்ணயன்னாள், அப்படியே தூளாக்கி விடுத்தான் அந்த ஹிரண்யகசிபுவனுடைய காது டிம்பானத்தை. கர்ணவ் காதுகள் ரெண்டையும் அதில் இருக்கப்பட்ட டிம்பானத்தை பொசுக்கி எடுத்து விடுத்தான் அந்த சத்தம். அவ்வளோ பெரிய சத்தத்தோடு கூட அங்கேருந்து ஸ்தம்பத்திலேருந்து குதிச்சாள். கர்ணௌ சமாச்சூர்ணயன்னு ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரஹ கோரஸ்தவாபூத் ரவஹா. ரவஹான சப்தம்னு அர்த்தம். அந்த சப்தம் எப்பேற்பட்ட சப்தம்னால், ஜகதண்ட குண்ட குஹரஹா, இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாத்தையும் ஸ்வேள பண்ணித்தான். அங்கேருந்து வந்த வேகத்தில், அவர் குதித்த வேகத்தில்
ஆகூர்ணத்துங்கிறாள். இந்த ஹோல் பிரம்மாண்டம் முழுக்க ஒரு வேகமாக சுழல ஆரம்பிச்சுதான். எப்படி ஒரு பெரிய டொர்னேடோ வந்ததுன்னா சுழட்டின்னு வருமோ அப்படி குதிச்சாலாம் நரசிம்ம சுவாமி. ஆகூர்ணத் ஜெகதண்ட குண்ட குஹரஹா கோரஹா தவா பூந்தரவஹா. ரொம்ப கோரமான ஒரு பெரிய 747 வந்தால் எப்படி சப்தம் போடுமோ அதை போட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகமான சப்தத்தோடு கூட அவர் கீழே குதிச்சாலாம். கோரஹா ரவஹா ஆசித்து, ரொம்பவும் அபூத்து, ரொம்ப பெரிய சப்தம் உண்டாச்சாம். அந்த சப்தம் எப்படி இருந்ததுனால் ஸ்ருத்வாயம் கில தைத்தியராஜ ஹிருதே பூர்வம் கதாபி அஸ்ருதம். எந்த சப்தத்தை கேட்டாலும் பயப்பட மாட்டான்னு ஹிரண்யகசிபு எவ்வளவோ சண்டை போட்டிருக்கான், எவ்வளவோ சண்டையில் எவ்வளவோ சப்தங்களெல்லாம் கேட்டிருக்கான். ஒரு சப்தத்துக்கும் அஞ்சாத ஹிருதயத்தை படைச்சவன். ஆனால் அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சப்தத்தை அஸ்ருதம் நாள் இந்த மாதிரி அவன் கேட்டதே இல்லை. ஸ்ருத்வாயம் கில தைத்தியராஜ ஹிருதே பூர்வம் கதாபி அஸ்ருதம். முன்பு ஒருபொழுதும் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சப்தத்தை அவன் கேட்டதே இல்லை. அவனுடைய ஹிருதயத்தில் அவன் பயமே ஏற்பட்டதில்லை. அப்பேற்பட்டவனுக்கு இப்போ என்ன ஆச்சுனால் கம்ப கஷ்டன சம்பபாத சலிதோபி அம்போஜ பூர்விஷ்டராத்து. அந்த சப்தத்தை கேட்டோடனே அம்போஜ பூஹு அப்படின்னாள். அம்போஜ பூனா பிரம்மாவுக்கு பேர். ஏன்னா பத்மத்திலேருந்து தோணினவர் பிரம்மா. அந்த பிரம்மதேவன் கூட என்ன ஆச்சுனால் அவருடைய ஆசனம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காள் பத்மத்து மேலே. அவரே ஒரு நடுங்கினாராம். என்னடா அது, நம்ம பிரளயத்திலேருந்து கேட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய சப்தம், பிரளயம் உண்டாகிற போது கூட இவ்வளோ சப்தம் கேட்டது இல்லையே அப்படின்னு அவருக்கே தூக்கி வாரி போட்டு தான் அவ்வளோ பெரிய சப்தம்னு வர்ணித்தாள் நாராயண பட்டதிரி. இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். இரண்யகசிபுவே எதை கண்டாலும் நடுங்காத ஹிருதயத்தை படைச்சவன். அவனே நடுங்கினானாம், பிரம்மாவே நடுங்கினாலாம். அப்பேற்பட்ட ஒரு சப்தம் ஏற்பட்டதுன்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தில் அழகாக அந்த நரசிம்மர் குதிச்சு சப்தத்தை உண்டாக்கினத்தை வர்ணிச்சாள் பட்டதிரி. ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ணஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவாபூத் ரவஹா ஸ்ருத்வாயம் கில தைத்தியராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்ப கஷ்டன சம்பபாத சலிதோபி அம்போஜ பூர்விஷ்டராத்து. அழகான முதல் ஸ்லோகம் இது. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் நரசிம்மமூர்த்தியாக அந்த ஸ்தம்பத்திலேருந்து அவர் குதித்து அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறாள் பட்டதிரி. தைத்யே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்பிரம்பிணி ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமேதத் அத்புதமிதி व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फूर्जत् धवलोग्ररोम विकसत् वर्ष्मा समाजृम्भथा. நரசிம்மமூர்த்தி ஆவிர்பாவத்தை வர்ணிக்கிறாள். ஹே விபோன்னு கூப்பிட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி. சுவாமியே, விபோனா எங்கும் வியாபிச்சுன்னு இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். எங்கேயும் நீ வியாபிச்சுன்னு இருக்கிறவன்கிற பதத்தோடு ஏன் கூப்பிட்டாள்னா, பிரகலாத சுவாமியே ஹிரண்யகசிபு உன்னுடைய நாராயணன் எங்கடா இருக்கான்னு கேட்டான். குழந்தை எங்கே இருக்கான்னு சொல்லிட போகிறானேன்னு பகவான் எல்லா பதார்த்தங்கள்லையும் எல்லா திரவியத்திலையும் எல்லா வஸ்துலையும் இருந்துட்டு இருந்தாலாம். சத்தியம் விதாத்தும் அவனுடைய பக்தானான பிரகலாத சுவாமி சொல்ல உண்மையாக்கணுங்கிறதுக்காக எங்கேயும் இருந்துட்டு இருந்தாராம். எங்கேருந்து வேணால் குதிக்கலான்னுட்டு. அதனால சொன்னால் ஹே விபோன்னு கூப்பிட்டாள். ஹே குருவாயூரப்பா, தைத்தியே இந்த அசுரன் இருக்கானே, திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி, இப்பேற்பட்ட பெரிய சப்தம்
காது ரெண்டையும் உடைக்கிற சப்தம் ஒன்று கேட்டோடனே நாலா திக்குலேயும் இப்படி தலையை தூக்கி பார்த்தானா, எங்கேருந்து சப்தம் வருது எங்கேருந்து சப்தம் வருதுன்னு 4 திக்குலையும் பார்த்தானா. ஒரு பிரமிச்சு போய் தைத்தியே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்பிரம்பிணி ஸ்தம்பதா, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அவன் 4 திக்குலையும் பார்த்தான். அப்பொழுது சம்பூதம், ஸ்தம்பத்தில் இது வெளிப்பட்டுதான், ஸ்தம்பதா சம்பூதம், அந்த தூண்லேருந்து குதிச்சாலாம். என்ன உண்டாச்சுன்னாள், ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் வபுஹு தே விபோ. எப்படி ரூபத்தில் நீ வந்த? மனுஷ ரூபமும் இல்லை, மிருக ரூபமும் இல்லை, தலை சிங்க ரூபம், உடம்பெல்லாம் மனுஷ ரூபம். இப்படி ஒரு ரூபத்தோடு கூட ஆச்சரியமான ரூபத்தோடு நீ குதிச்சியே. அதை பார்த்து அவன் பிரமிச்சு போயிட்டான். இது என்னன்னே புரியாமல் பிரமிச்சு போயிட்டான். இது என்ன ஜந்து? இத்தனை வருஷமாக நம்ம இந்த சபையில் இருந்துருக்கோம், இந்த தூணுக்குள்ளே இது உட்கார்ந்து இருந்ததான்னு பிரமிச்சு போட்டானாம். ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் வபுஹு தே விபோ தைத்யே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகாசம்ரம்பிணி ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணம் ஏதத் அத்புதமிதி வியுத்பிராந்த சித்தே சுரே. அந்த அசுரனுடைய சித்தம் வியுத்பிராந்த, ஒரேடியா பிரமிச்சு போயிட்டான். பிரமிச்சுன்னா என்ன? கன்ஃபியூஸ்டுன்னு அர்த்தம். ஒரே கன்ஃபியூஷன் அவனுக்கு. இது யார், என்ன ஒன்றும் புரியலையே, இது என்ன ஜந்து இது வந்திருக்கு. கிம் கிம் பீஷணமேதது, இவ்வளவு பயங்கரமாக ஒரு அற்புதமானும் ஒரு ஆச்சரியமானும் இருக்கக்கூட ஒரு ஜந்து வந்து குதிச்சிருக்கே, என்னென்னே புரியலையே, பெரிய சப்தத்தோடு குதிச்சிருக்கேன்னு பிரமிச்சு போய் ஒரேடியாக பரபரத்தை அடைஞ்சானா. கிம் கிம் பீஷணமேதத் அத்புதமிதி வியுத்பிராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத் தவளோக்ரரோம விகசத்வர்ஷ்மா. விஸ்பூர்ஜத்து நாள் ரொம்ப அப்படி பிரகாஷிச்சுண்டு விளவிளேன்னு ரோமமம், பெடரி மயிரெல்லாம் விளவிளேன்னு குத்துண்டு நிற்கிறது. என்ன சிங்க ரூபம், முகம் வந்து சிங்கம் மாதிரி இருக்குது. விஸ்பூர்ஜத்து தவளோக்ரரோம விகசத்து வர்ஷ்மா, பிரகாசிக்கிற ரோமங்கள்லாம் சரீரம் முழுக்க ஒரே ரோமம் வெள்ளவெளேர்னு இருக்குது. அப்பேற்பட்ட ரூபம். சமாஜிரும்பதா, அந்த ரூபம் உடனே வர்த்திக்க ஆரம்பிச்சது, பெரிசாச்சாம். பெரிய ரூபம், பெரிய நரசிம்ம ரூபம் குதிச்சுதுங்கிறாள். அதை பார்த்து பிரமிச்சு பயத்தை அடைஞ்சு பரபரப்படைஞ்சானாம் அந்த அசுரன். அது சொல்கிறாள் இங்கே. தைத்யே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்பிரம்பிணி ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமேதத் அத்புதமிதி யுத்பிராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத் தவளோக்ரரோம விகசத் வர்ஷ்மா சமாஜிரும்பதாக ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் நாள். ஏன்னா இந்த ஹிரண்யகசிப்பு இவனுடைய அண்ணாவான ஹிரண்யாக்ஷன் இவா 2 பேரும் ஜெய விஜயாலாக இருந்தபோது சனகாதிகள்னால சாபமிடப்பட்டு 3 ஜென்மா எடுக்க போகிறதுல இது முதல் ஜென்மா. இதில் ஹிரண்யகசிப்புவாகவும் ஹிரண்யாக்ஷனாகவும் வந்திருக்கான். அப்போது ஹிரண்யகசிப்புவாக இருந்தவன் தன் அண்ணாவான ஹிரண்யாக்ஷனை நாராயணன் வதம் பண்ணிவிட்டாங்கிறது தெரிஞ்சுட்டு கோர தபஸ் பண்ணான் பிரம்மாவை நோக்கி. இப்போ பிரம்மா வந்தபோது வரம் கேட்டாள், என்னப்பா வேணும், உன் தபஸு ரொம்ப கோரமாக பண்ணியிருக்கியேன்னு கேட்டாள். எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், என்னென்னா என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதபடி அனுகிரகம் பண்ணணும். என்னை மனுஷனாலுமே எனக்கு சாவு ஏற்படப்படாது, மிருகத்தினாலேயும் சாவு ஏற்படப்படாது. ஏன்னா அவன் நினச்சான் இந்த மனுஷன் மிருகன்னு இப்படி எல்லாத்தையுமே சாவு கிடையாதுன்னு வச்சா ஒருத்தராலையும் சாவு ஏற்பட போகிறதில்லைன்ட்டு. எனக்கு ஆயுதத்தினாலையும் சாவு ஏற்படப்படாதுன்னா, உசுருள்ள விஷயத்தினாலையும் சாவு ஏற்படப்படாது, உசுர் இல்லாத விஷயத்துலையும் சாவு ஏற்படப்படாதுன்னா,
ராத்திரியிலையும் ஷாவு ஏற்படப்படாது, பகல்லையும் ஷாவு ஏற்படப்படாதுன்னா இப்படியெல்லாம் பிரம்மாவை கேட்டான். அவர் சரின்னு சொல்லிட்டார். அதனால் பகவான் என்ன பண்ணியிருக்கார், நீ மனுஷன் மிருகன், இது மனுஷனால் ஷாவு ஏற்படப்படாது, மிருகத்தால் ஏற்படப்படாதுன்னே. நான் மனுஷனும் இல்லை மிருகனும் இல்லை, அதனால் ரெண்டும் சேர்ந்த ரூபத்தில் வந்திருக்கேன்னு தலை நரசிம்ம ரூபம், உடம்பு மனுஷ ரூபம் இப்படி வந்திருக்கார். அவனை எதால் கொல்ல போகிறார்னா தன்னுடைய நகங்கள்னால கொல்ல போகிறார். அந்த நகத்துக்கு உசிறு இருக்காருன்னு சொல்ல முடியாது, உசிறு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அதை கட் பண்ணால் வலிக்கிறது இல்லை, ஆனால் அது வளர்றது. அதனால் உசிறு இல்லைன்னு சொல்ல முடியாது, உசிறு இருக்குன்னு சொல்ல முடியாது. ராத்திரியிலையும் ஷாவு இல்லை, பகல்லையும் ஷாவு இல்லைன்னா சந்தியா காலத்தில் பண்ண போகிறார் அவனை ஷாவு. அது மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் ஷாவு கிடையாது, வீட்டுக்கு வெளியிலையும் ஷாவு கிடையாதுன்னா அவனை சரியாக வீட்டுக்குள்ளே நுழையிற வாசல் படியில் வச்சு அவனை கொல்ல போகிறாள். இப்படியெல்லாம் பகவான் அவனை அனுகிரகம் பண்ணாள். அவன் என்ன வரம் கேட்டாலும் அதுக்கெல்லாம் மீறி அவனை வதம் பண்ண போகிறார். அதான் இந்த இடத்துல சொன்னார், ந மிருகாத்மகம் ந மனுஜா காரம் வபுஹு தே விபோங்கிறார் பட்டதிரி. இப்படிப்பட்ட அழகான இந்த ஸ்லோகம் இது. தைத்யே திக்ஷு விசுருட்ட சக்ஷுஷி மகா சம்ரம்பிணி ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜா காரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணம் ஏததத்புதமிதி யுத்பிராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத் தவளோக்ரரோம விகசத் வர்ஷ்மா சமாஜிரும்பதா. அழகான இந்த 2வது ஸ்லோகம் இது. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நரசிம்மமூர்த்தியினுடைய ரூப வர்ணனை வர்ணிக்கிறாள். தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ண ததி ரூக்ஷாட்சம் சடாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதம் பரமஹோ ஜியாத்தவேதம் வபுஹு வியாத்தம் வியாப்த மகாதரி சகமுகம் खड्गोग्रवल्गन् महा जिह्वा निर्गम दृश्यमान सुमहा दंष्ट्रायुगोड्डामरम्. பட்டதிரி ரொம்ப ஆச்சரியமான நரசிம்ம மூர்த்தியினுடைய ரூபத்தை வர்ணிக்கிறாள். வர்ணிச்சு சொல்கிறாள், அப்பா இப்பேற்பட்ட உன்னுடைய ஆச்சரியமான வபுகு உன்னுடைய சரீரம் இருக்கே, அது மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறாள். ஜியாத்து, ஜியாத்துனா மேலே மேலே நன்னா பிரகாஷிந்து பக்தாளெல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கணும்ப்பா, நீ இதே ரூபத்தில் நீ பக்தாளை ரட்சிக்கணும். ஜியாத்து தவ இதம் வப்புகுங்கிறாள். இந்த அத்தியாச்சரியமான உன்னுடைய வப்புகு உன்னுடைய ரூபம் இருக்கே அதை வர்ணிக்கிறேன்னாள். தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததி ரூக்ஷாட்சம். அக்ஷம்னா கண்ணுன்னு அர்த்தம். உன்னுடைய கண்கள் எப்படின்னாள், அதிரூக்ஷம் நாள். அதிரூக்ஷம்னா ரொம்ப பயங்கரமான கண்களாம். அது எப்படி கூர்ணத்து, கூர்ணத்துனா அப்படி சுழல்றதான், இப்படி அப்படியும் பார்த்துட்டு இருக்கான், சுழன்னு இருக்கு. சுழல்ற கண்ணு அது என்ன கலரில் இருக்கு, தப்த ஸ்வர்ண சவர்ண, உருக்கி விட்ட பத்திரமாத்து தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறதான், ஜொலிக்கிறதான் கண்ணு, கொஞ்சம் மஜேர்னு ஜொலிக்கிறது. தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ணததிரூக்ஷாட்சம் அதிரூக்ஷாட்சம் கூர்ணத்து அதிரூக்ஷாட்சம் சட்டாகேசர. சட்டாகேசர மேலே பெடரி மயிர்கள் இருக்காம், சிங்க ரூபம் அவருக்கு, இப்போ சிம்ம ரூபம் அவர், முக்கம் மூஞ்சி சிங்கம் மாதிரி இருக்கு. சட்டாகேசரம்னா பெடரி மயிர்கள், அது அசையிறது, அது பெருசாக நீட்டின்னு இருக்காம். எவ்வளவு பெருசுனாள், புரோத்கம்ப பிரணிகும்பிதம்பரமகோ, அது புரோத்கம்ப நாள், அது அப்படியே அசைஞ்சு ஆடுறதாம். அது ஆடுறது பிரதிகும்பித அம்பரம், ஆகாசம் மட்டும் அளாவி இருக்கு, ஆகாசத்தையே மறைக்கிறதாம். அவ்வளவு பெருசு விசாலமாக பெருசாக வளர்ந்துருக்கு, அது ஆகாசத்தையே மறைக்கிறதாம். புரோத்கம்ப பிரணிகும்பிதாம்பரமஹோ ஜியாத்தவேதம் வப்புஹு. இப்போ ஏற்பட்ட ரொம்ப அத்தியாச்சரியமான உன்னுடைய வப்புஹு உன்னுடைய ரூபம் இருக்கே, அது மேலும் மேலும் விளங்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், பக்தாளை ரட்சிக்கணும். வியாப்த வியாப்த மகாதரி சகமுகம்
खड्गोग्रवल्गन्महा जिह्वा निर्गमदृश्यमान सुमहा தம்ட்ராயுகோட்டாமரம். என்ன சொல்கிறாள்னா, உன்னுடைய முகம் இருக்கே, வாய் இருக்கே, அதை பெருசாக திறந்து வச்சுருக்காளாம். அது குகை மாதிரி இருக்கான், பெரிய குகை மாதிரி. வியாத்தஹு வியாப்த, வியாத்தன்னா திறந்து வச்சுருக்காள். வியாத்தஹு வியாப்த மகாதரி சகமுகம், பெரிய குகை மாதிரியான வாய் இருக்கான். அந்த வாய்க்குள்ளே என்ன தெரிகிறது? खड्गोग्र வல்கமாஜிஹ்வா, கட்கம்னா கத்தி, பெரிய கூர்மையான கத்தி மாதிரியான அவருடைய நாக்கு, சுயண்ட நாக்கு, அப்படி பெருசாக நீள மகாஜிஹ்வாங்கிறாள். பெரிய நாக்கை தொங்க போட்டிருக்காள், அது கத்தி மாதிரி பெருசாக இருக்கான். அதில் 2 தித்தி பற்கள் தெரிகிறதாம். 2 தித்தி பற்கள் அப்படியே நல்லா கூர்மையாக இருக்கான். நிர்கம திருஷ்யமான சுமஹா தம்ட்ராயுக, 2 தித்திப்பல்கள் தெரிகிறதுனால் கூர்மையான தித்திப்பல்கள். அப்பேற்பட்ட ரொம்ப பயங்கரமான நாள். உட்டாமரம்னா பயங்கரம். பயங்கரமான உன்னுடைய ரூபம் இருக்கே, அதை வர்ணிக்கிறேன்னு சொன்னால், தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ணத்து அதிரூக்ஷாட்சம் சட்டாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதம் பரமஹோ ஜீயாத்தவேதம் வபுஹு வியாப்தமாதரி சகமுகம் खड्गोग्रवल्गन्महा जिह्वा निर्गम दृश्यमान सुमहा தம்ட்ராயுகோட்டாமரம். பேர்பட்ட அழகான மூர்த்தியை வர்ணித்தாள். ரொம்ப கோரமான மூர்த்தியை வர்ணித்தாள். ரொம்ப பயங்கரமான மூர்த்தி ரூபம், நரசிம்மமூர்த்தி ரூபம், அதை வர்ணித்தாள். அப்பேற்பட்ட அழகான இந்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். श्री हरे नमः. अथ श्रीमन्नारायणीये नरसिंहावतारवर्णनं नाम 5विंशं दशकम्. श्रीहरे नमः. स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. आघूर्णज्जगदण्डकुण्डकुहरः घोरस्तवाभूत् रवः. आघूर्णज्जगदण्डकुण्डकुहरः घोरस्तवाभूत् रवः. आघूर्णज्जगदण्डकुण्डकुहरः घोरस्तवाभूत् रवः. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतम्. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतम्. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतम्. कम्पः कश्चन सम्पपातचलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. कम्पः कश्चन सम्पपातचलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. कम्पः कश्चन सम्पपातचलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषि महा संरम्भिणिस्तम्भतः. दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषि महा संरम्भिणिस्तम्भतः. सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो. सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो. सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं
वपुस्ते विभो किं किं भीषणम् एतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे किं किं भीषणम् एतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे किं किं भीषणम् एतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फुर्जद्धवलोग्ररोमविकसत् वर्ष्मा समाजृम्भथाः विस्फुर्जद्धवलोग्ररोमविकसत् वर्ष्मा समाजृम्भथाः विस्फुर्जद्धवलोग्ररोमविकसत् वर्ष्मा समाजृम्भथाः तप्तस्वर्णसवर्णघूर्णत् अतिरूक्षाक्षं सटाकेसर तप्तस्वर्णसवर्णघूर्णततिरूक्षाक्षं सटाकेसर तप्तस्वर्णसवर्णघूर्णत् अतिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्प प्रणिकुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः प्रोत्कम्प प्रणिकुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः प्रोत्कम्प प्रणिकुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः व्याप्तमादरी सखमुखं खड्गोग्रवल्गन्महा व्याप्त महादरी सखमुखं खड्गोग्रवल्गन्महा व्याप्तमादरी सखमुखं खड्गोग्रवल्गन्महा जिह्वा निर्गम दृश्यमानसुमः दंष्ट्रायुगोड्डामरम् जिह्वा निर्गम दृश्यमानसुमः दंष्ट्रायुगोड्डामरम् जिह्वा निर्गम दृश्यमानसुमः दंष्ट्रायुगोड्डामरम् ஸ்ரீஹரே நம. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சுவாமி நரசிம்மாவதாரம் பண்ண சுவாமியே நரசிம்ம மூர்த்தியே நமஸ்காரம் பண்ணுறாள். சொல்லி வாய் கொள்ளாமல் சொல்கிறாள் அவருடைய ரூபத்தை. உத்சர்பத்து வலிபங்க பீஷணனும் ஹ்ரஸ்வஸ்தவீயத்தர கிரீவம் பீவரதோஷதோத்கதநக क्रूरांशु दूरोल्बणम् व्योमोल्लङ्घी घनाघनोपमघन प्रध्वान निर्धावित स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपू नमामि भवतः तन्नारसिंहं वपू. हे गुरुवायूरप्पा, உன்னுடைய நரசிம்ம மூர்த்தியை நரசிம்மான ரூபத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள். எப்போ ஏற்பட்ட ரூபம் தெரியுமா அது? உத்சர்பது வலிபங்க பீஷணனும், நீ இடி இடிக்கிற மாதிரி கர்ஜிக்கிறேங்கிறாள். உத்சர்பது பெரிய கர்ஜனை வருது உன்னோட தொண்டையிலேருந்து. அது பெரிய பயங்கரமான இடி இடிக்கிற மாதிரி சப்தம் அது. உத்சர்பது வலிபங்க பீஷண அனும். அனுன்னா மோவாக்கட்டை. அதான் ஹனுமான்னு அவருக்கு பேர். ஏன்னா அவர் மோவாக்கொட்டை இடிச்சுவிட்டார். அதனால் அப்படி மூஞ்சி அப்படி மோவாக்கட்டை முன்னாடி வந்திருக்கு ஹனுமாருக்கு. அதனால் ஹனுன்னா மோவாக்கட்டை. அந்த மோவாக்கட்டை எப்படி இருக்குனால் ரொம்ப பயங்கரமாக இருக்காம். அந்த சிங்க ரூபத்தில் இருக்கப்பட்ட பகவானுடைய மோவாக்கட்டை. பீஷண ஹனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தரக்ரீவம், கழுத்து எப்படி இருக்குனால் இந்த NFL ஃபுட்பால் பிளேயரோட சில பேரோட கழுத்து இருக்கும் பாருங்கோ, ரொம்ப குட்டையாக இருக்கும், ரொம்ப பெருத்து இருக்கும். த கிராஸ் செக்ஷன் வில் பி வெரி திக் அண்ட் பிக், பட் த ஹைட் வில் பி லோ. ஏன்னா நிறையா சாப்பிட்டு அவன் 400 பவுண்டு இருப்பான் அவன். அந்த மாதிரி பகவானுடைய அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய கழுத்து எப்படி இருக்குன்னா ஹ்ரஸ்வ, ரொம்ப குட்டையாக இருக்கான்.
ஸ்தவீயத்தர, ஆனால் விசாலமாக பெருத்திருக்காம், விசாலமாக பெருத்திருக்குன்னாள். ஹ்ரஸ்வஸ்தவீயத்தர கிரீவம் பீவரதோஷதோத்கத நக, கூர்மையான நூற்றுக்கணக்கான நகங்கள் இருக்காம் அவருடைய கை விரல்களில். குரூராம்சு நாள் ரொம்ப கொடூரமான காந்தியில் பிரகாசிக்கிறதாம். பீவரதோஷதோத்கத நக குரூராம்சு தூரோல்பணம், ரொம்ப பயங்கரமான நகங்கள், தீக்ஷ்ணமாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்காம், குரூரமாக இருக்காம். வியோமோல்லங்கி கனோபம கன பிரத்வான, அவர் சத்தம் போடுறது எப்படி இருக்குன்னாள், நீருண்ட மேகங்கள் கர்ஜிச்சா இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி சப்தமாம். அது சத்ருக்களெல்லாம் பயத்தை உண்டாக்குறதாம். நிர்தாவித ஸ்பர்தாளு பிரகரம் நாள், எல்லா சத்ருக்களுடைய வயத்தில் பயத்தை உண்டாக்குறதாம் அப்பேற்பட்ட சப்தம், அப்பேற்பட்ட ரூபத்தை உடைய ஹே நரசிம்ம பப்புவே, நரசிம்மாவதாரம் பண்ண ஹே பிரபு குருவாயிருப்பா, உனக்கு நமாமி நாள் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள் பட்டதிரி. உத்சர்பத் வலிபங்க பீஷணனும் ஹ்ரஸ்வஸ்தவீயத்தர கிரீவம் பீவரதோஷதோத்கத நக क्रूरांशु दूरोल्बणं व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वान निर्धावित स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपुः. அப்பேற்பட்ட உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம் இது. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், எப்படி பகவான் நரசிம்மமூர்த்தி அந்த ஹிரண்ய கசிப்புவோட கூட எப்படி விளையாடினார். கொஞ்சம் விளையாடி பார்த்தாராமா. எப்படி ஒரு பூனை சின்னூண்டு சுண்டலியை போய் பிடிச்சிடும், உடனே சாப்பிடாது, அது கொஞ்சம் விடும், அது மறுபடியும் சுண்டலி ஓடும், உடனே அது மறுபடியும் போய் பிடிக்கும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு கையில் வச்சுட்டுருக்கோம், அப்புறம் மறுபடியும் விடும், மறுபடியும் அந்த சுண்டலி ஓடும் தப்பிச்சுட்டு, அது மறுபடியும் போய் பிடிக்கும், இப்படி கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறம் கடைசியில் அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல விளையாடுறாராம். அது சொல்கிறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். நூனம் விஷ்ணுரயம் நிஹன்மி அமுமிதி பிராமியத்கதாபீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தம் அதிருதாः தோர்பியாம் பிரதுபியாம் அமும் வீரோ நிர்கலிதோத खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपादभुवन ग्रासोद्यतं त्वामहो. हे குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா பண்ண? அவன் ஹிரண்யகசிப்பு உன்னை பார்த்துவிட்டு, ஆஹாஹா, எந்த விஷ்ணுவை நம்ம தேடின்னு இருக்கோமோ அந்த மாயாவியான விஷ்ணு தான் இப்படி இந்த ரூபத்தில் வந்திருக்காள் என்ன தெரிஞ்சுட்டு, நூனம் விஷ்ணுரயம் நிஹன்மி அமுமிதி, கிடைச்சுட்டார் அந்த விஷ்ணு, அவரை இன்னைக்கு வதம் பண்ணிவிடுறேன். நிஹன்மி அமுமிதி, இந்த விஷ்ணு தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காள், எங்கிட்டேருந்து பயந்துன்னு வந்திருக்காரோ என்னமோ இந்த மாதிரி ரூபத்தில், அவரை கொண்டு போடுறேன்னு நினச்சான் அவன். பிராமியத்து, அந்த எல்லாரையும் பயமுறுத்தணுங்கிறதுக்காக அவன் கதையை தூக்கி சுற்றி அப்படி வீசினானாம், கதையை ஸ்வேட்டினானாம். பிராமியத் கதா பீஷணம், இவரை சுவாமியை பயமுறுத்தணுங்கிறதுக்காக தன் கதையை வேகமாக சுற்றினானாம் அந்த ஹிரண்ய கசிப்பு. தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தம் அதிருதாக, இப்படி இவரை நோக்கி கதையை ஸ்வேட்டினவரை அந்த அசுரனை என்ன பண்ணாள் சுவாமி, 2 கையாலையும், தோர்பியாம்னா 2 கை, 2 கையினால் பிடிச்சிச்சு. அந்த எப்படி சுண்டலியை பூனை பிடிக்குமோ அப்படி பிடிச்சாராம். தோர்பியாம் பிருத்துபியாமமும், தன்னுடைய பருத்த கைகள் 2, பிருத்துபியாம் பெரிய பருத்த கைகள், அதால் அப்படி ஒரு பிடிச்சாலாம். பிடிச்சா சுண்டலி மாதிரி மாட்டின்னுட்டான். நூனம் விஷ்ணுரயம் நிஹன்மி அமுமிதி பிராமியத் கதாபீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தம் அதிருதாக தோர்பியாம் பிருத்துபியாமமும். பிடிச்சாள். பிடிச்சுட்டு என்னோ தன் கையிலேருந்து அவன் அப்படி
நழுவி போன மாதிரி விளையாட்டா அவனை விட்டார், கையை விட்டு. வீரோ நிர்கலிதோத, நிர்கலிதா வீரஹா, அவர் கையிலேருந்து தபக்குன்னு நழுவி வெளியில் கீழே போனான். கட்க பலகே கிருண்ணன் விசித்திரஸ்ரமானு, அவன் கத்தி கேடையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவரோட சண்டை போட வந்தான். சண்டை போட்டு அவர்கிட்ட மல்யுத்தத்தினுடைய அவன் அண்ணா மல்யுத்த கெட்டிக்காரன், இவர்கிட்ட மல்யுத்தம் பண்ணுறதுக்காக வந்தான் அங்கேருந்து. அதை பார்த்துட்டு இருந்தார். இவனோட சண்டை போட்டார் அவர் கொஞ்சம் விளையாட்டாக. வீரோ நிர்கலிதோத खड्ग फलके गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपाद भुवनग्रासोद्यतं त्वामहो. மறுபடியும் இவர்கிட்ட வந்து விழுந்தானாம் அவன். எப்பேற்பட்டவர்? புவனகிராசோத்யதம், இந்த பிரம்மாண்டத்தையே முழுங்கி பண்ணுங்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக வாயை திறந்து வச்சுட்டுருக்கார் நரசிம்ம பிரபு. அப்பேற்பட்டவர் இந்த பிரம்மாண்டத்தையே விழுங்கி படுறேனுங்கிறவர்கிட்ட இந்த சுண்டலியான ஹிரண்யகசிபு எத்தனை ஏமாத்திரம், அவனையும் சேர்த்து முழுங்கி விடுவார். அப்படி இருந்தபோது அவர்கிட்ட வந்து விழுந்தானாமே மறுபடியும் இன்னும் சொல்கிறாள். நூனம் விஷ்ணுரயம் நிஹன்யமுமிதி பிராமியத்கதாபீஷணம் दैत्येन्द्रं समुपाद्रवन्तं अधृताः दोर्भ्यां पृथुभ्याममुं. वीरो निर्गलितोऽथ खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपात भुवन ग्रासोद्यतं त्वामहो. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது, 5வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதரி சொல்கிறாள், ஹிரண்ய கசிப்புவை வதம் பண்ணாள் சுவாமி. கடைசியில் அந்த வதத்தை சொல்கிறாள், ஹிரண்ய கசிப்பு வதம் பண்ணத்தை சொல்கிறாள். பிராமியந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத் துவாரே தோருயுகே நிபாத்ய நகரான் யுத்காய வக்ஷோபுவி நிர்பிந்தன் அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்புபத்தோத்சவம் பாயம் பாயம் உதைரயோ பௌஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். ஏ குருவாயூரப்பா, அந்த அசுராதமன் திதிஜாதமம், தைத்தியாளுக்குள்ள அதமனவன், ரொம்ப மட்டமானவன் அவன். அப்பேற்பட்ட அந்த ஹிரண்ய கசிப்பு பிராமியந்தம், அங்கேயும் எங்கேயும் ஓடினானான், அங்கேயும் எங்கேயும் ஓடின்னு இருந்தான், சுத்தின்னு இருந்தான். பிராமியந்தம் தித்யாதமம், இப்படி அங்கேயும் எங்கேயும் வேற சுற்றி ஓடின்னு இருந்தான். அவன் என்ன பண்ணாள்னால் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத், மறுபடியும் 2 கையால் அவனை பிடிச்சாள். எப்படி திருப்பி நழுவிண்டு போன சுண்டலியை பூனை பிடிக்குமோ அப்படி ஓடின்னு இருந்தவனை மறுபடியும் பிடிச்சாள் அவர். புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத், என்ன பண்ணாள்? துவாரே தோரு யுகே, அவர் என்ன பண்ணாள்? உரு யுகே நாள், தன் தொட மேலே அவனை தூக்கி வச்சிருந்தாள். துவாரே நாள், வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை உள்ளேயும் இல்லை, நல்ல வாசப்படியில், சபையினுடைய வாசப்படியில் அவனை உட்கார்ந்துட்டாள். இவனை தூக்கி தன்னுடைய மடியில் போட்டுண்டாள். நிபாத்தியனா தள்ளி போட்டுண்டாள். துவாரே தோரு யுகே நிபாத்திய நகரான் யுத்காய வக்ஷோபுவி, அவனுடைய வக்ஷஸ்தலம் மார்பு பிரதேசம் இருக்கே, ஹிரண்ய கசிப்புனுடைய மார்புக்குள்ள யுத்காய நாள், ரொம்ப கூர்மையான தன்னுடைய நகத்தை அப்படி சர்ஜன் உள்ளே விட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவன் திறக்கிற மாதிரி பிச்சு எடுத்தார். அவனுடைய வக்ஷஸ்தலத்தை அப்படி 2ஆக பிச்சாள். நிபாத்திய நகரான் யுத்காய வக்ஷோபுவி நிர்பிந்தன்னு பிச்சு எடுத்தாள். என்ன பண்ணாள்? அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம், அப்போ அவங்ககிட்டேருந்து பீர் அடிச்சது ரத்தம். அந்த ரத்தமான ஜலத்தை அவர் குடித்தாள். பாயம் பாயம், உறிஞ்சி உறிஞ்சி அந்த ரத்தத்தை குடித்தாளாம். மார்பு பிரதேசத்தை பிச்சு எடுத்து பாயம் பாயம் உதயரயோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான், பெரிய கர்ஜனை போட்டாளாம். அந்த கர்ஜனை எப்படி இருந்ததுனால்
லோகங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி சப்தம் கேட்டுதான். அப்போ ஏற்பட்ட பெரிய சப்தத்தை கர்ஜனையை போட்டுவிட்டு சாப்பிட்டாலாம். அது சொன்னால் இங்கே பிராமியந்தம் திதிஜாதமம் புனரபி प्रोद्गृह्य दोर्भ्यां जवात् द्वारे तोरुयुगे निपात्य नखरान् व्युत्खाय वक्षो भुविः निर्बिन्दम् अधिगर्भनिर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् पायं पायम् उदैरयो बहुजगत् संहारि சிம்ஹாரவான். அழகான இந்த ஸ்லோகம் இது. சுவாமி இந்த ஹிரண்ய கசிப்புவை வதம் பண்ணத்தை வர்ணிக்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். ஒரு சமத்காரமாக ஒரு கவி கேட்டாள், எதுக்கா இந்த பகவான் இவன் மாறியும் ரத்தத்தெல்லாம் பிளந்து இழந்து இப்படிலாம் சிரமப்பட்டு அவனை இதுங்கணும், அவனை கொல்லணும்னா சும்மா ஒரு குழக்கடை பிடிக்கிற மாதிரி ஒரு கையால் ஒரு அமுக்கி அப்படியே அவனை சமாரம் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக இவன் மார்பெல்லாம் கிழித்து ரத்தத்தெல்லாம் எதுக்காக பண்ணார் அப்படின்னாள். அதுக்கு அந்த கவி அவரே பதில் சொல்லின்றாள் ரொம்ப சமத்காரமாக. என்னத்துக்காக மார்பை பிளந்து பார்த்தார்னாள். இப்பேற்பட்ட அயோக்கியனான இந்த ஹிரண்ய கசிப்புக்கு பரம பாகவதானான ஒரு பிரகலாதன் இவங்கிட்டேருந்து தோணியிருக்கானே, உண்டாகியிருக்கானே. மறுபடியும் ஒரு கால் இன்னொரு ஏதானும் பரம பாகவதன் இவன் வயத்துக்குள்ளே இருக்கானோன்னு பார்ப்போமே, உள்ளே இருந்தால் அவனையும் ரட்சித்து எடுத்துப்போமேன்னு அதுக்காகத்தான் மாற பொழந்தார்னு சும்மா சமத்காரமாக சொல்கிறது வழக்கம். அப்படி மாற பொழந்து அவனை சம்ஹாரம் பண்ண வைபவத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள் பட்டதிரி 6வது ஸ்லோகத்தில். பிராமியந்தம் திதிஜாதமம் புனரபி प्रोद्गृह्य दोर्भ्यां जवात् द्वारे तोरुयुगे निपात्य नखरान् व्युत्खाय वक्षो भुविः निर्बिन्दम् अधिगर्भनिर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् पायं पायम् उदैरयो बहुजगत् संहारि சிம்ஹாரவான். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. உத்சர்பத் வலிபங்கபீஷணனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தர உத்சர்பத் வலிபங்கபீஷணனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தர उत्सर्पत् वलिभङ्गभीषणहनुं ह्रस्वस्थवीयस्तर ग्रीवं पीवरदोशतोद्गतनख क्रूरांशु दूरोल्बणम् ग्रीवं पीवरदोशतोद्गतनख क्रूरांशु दूरोल्बणम् ग्रीवं पीवरदोशतोद्गत नख क्रूरांशु दूरोल्बणम् व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वाननिर्धावित व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वाननिर्धावित व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वाननिर्धावित स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपुः स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपुः स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपुः नूनं विष्णुरयं निहन्मि अमुमिति भ्राम्यद्गदाभीषणं नूनं विष्णुरयं निहन्यमुमिति भ्राम्यद्गदाभीषणं नूनं विष्णुरयं निहन्यमुमिति भ्राम्यद्गदाभीषणं दैत्येन्द्रं समुपाद्रवन्तम् अधृताः दोर्भ्यां पृथुभ्याम् अमुं दैत्येन्द्रं
समुपाद्रवन्तमधृताः दोर्भ्यां पृथुभ्याममुम् दैत्येन्द्रं समुपाद्रवन्तमधृताः दोर्भ्यां पृथुभ्याममुम् वीरो निर्गलितोऽथ खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् वीरो निर्गलितोऽथ खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् वीरो निर्गलितोऽथ खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपात भुवन ग्रासोद्यतं त्वामहो व्यावृण्वन् पुनरापपात भुवन ग्रासोद्यतं त्वामहो व्यावृण्वन् पुनरापपात भुवन ग्रासोद्यतं त्वामहो भ्राम्यन्तं दितिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात् भ्राम्यन्तं दितिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात् भ्राम्यन्तं दितिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात् द्वारे थोरुयुगे निपात्य नखरान् युत्खाय वक्षो भुवि द्वारे थोरुयुगे निपात्य नखरान् युत्खाय वक्षो भुवि द्वारे थोरुयुगे निपात्य नखरान् युत्खाय वक्षो भुवि निर्भिन्दन्नधिगर्भनिर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् निर्भिन्दन्नधिगर्भनिर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् निर्भिन्दन्नधिगर्भनिर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् पायं पायम् उदैरयो बहुजगत् संहारि सिंहारवान् पायं पायम् उदैरयो बहुजगत् संहारि सिंहारवान् पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान् ஸ்ரீஹரே நமஹ. இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், நரசிம்ம சுவாமி இரண்ய கசிப்புவை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கோபம் தணியலையாம். அவர் கோபம் அவனை வதம் பண்ணி அவனை கொன்னாச்சு. ஆனால் இருந்தால் கூட அந்த கோபம் அடங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிச்சிது. அப்போ என்ன ஆச்சுன்னால், ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டதுன்னா, எர்த்குவேக் ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த பூகம்பம் ஆனப்புறம் திருப்பி 2-3 தடவை பூகம்பம் ஆடிகிட்டே இருக்கும்னே. மெயின் பூகம்பம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மணிக்குள்ளே மறுபடியும் பல தடவைகள் பூகம்பம் ஆகிட்டே இருக்கும். அது ஆஃப்டர் எஃபெக்ட். அது இந்த மாதிரி இவருக்கு கோபத்தினால என்ன ஆச்சுன்னால், அவனை கொன்று முடிஞ்சதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற அசுர கும்பலெல்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பித்தாராம் இவர். அப்போ லோகம் முழுங்க நடுங்கி தீர்ந்தாள். நட்சத்திர கணங்களெல்லாம் கீழே உதிர்ந்து கீழே விழ ஆரம்பிச்சுதான். பெரிய மலைகள்லாம் ஆட ஆரம்பிச்சுதான். இவருடைய கோபத்தினால சராச்சரம் அண்ட சராச்சரம் முழுக்க ஒரேடியாக கஷ்டப்பட ஆரம்பிச்சுது. அதை சொல்கிறார் இந்த பட்டத்திரி இங்கே 7வது ஸ்லோகத்தில். தியக்த்வா தம் ஹதமாசு ரக்தலஹரி சிக்தோன்னமத்வர்ஷ்மணி பிரத்யுத்பத்ய சமஸ்ததைத்யபடலீம் சாகாத்யமானே த்வயி भ्राम्यद्भूमि विकम्पितम्बुधिकुलं व्यालोलशैलोत्करं प्रोत्सर्पत्खचरं चराचरमहो दुष्टामवस्थां दधौ. ஏ குருவாயூரப்பா, நீ துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணுறவன். அதனால ஒரு துஷ்டனால
ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணேன். அவனோட கூட கும்பல் கும்பலாக அசுர கும்பல் இருந்தது, அவளெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். நீ தியக்வாதம் ஹதமாசு ரக்தலகரி, உன்னுடைய மேலெல்லாம் ரத்தம் படிஞ்சிருக்கு, பிடரி மயிரெல்லாம் வாயிலெல்லாம் ஒரே ரத்தம். ஹிரண்யகசிப்பு கொன்னத்தில் அவனுடைய ரத்தத்தை சாப்பிட்டது மேலெல்லாம் ஈழ்ச்சி கிடந்தது. தியக்வாதம் ஹதமாசு, அந்த கொன்ற அந்த அசுரனுடைய உடலை தூக்கி எறிஞ்சுவிட்டு நீ என்ன பண்ண ஆரம்பிச்ச? தியக்வாதம் ஹதமாசு ரக்தலகரி சிக்தோன்ன மத்வர்ஷ்மணி பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்திய பட்டலீம் சாக்காத்தியமானே துவயி காத்தியமானே துவயி. நீ என்ன பண்ண? சாப்பிட ஆரம்பிச்சே. யார? எல்லா அசுர கூட்டத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சே நீ. அப்படி வேகமாக எல்லா அசுர கும்பலும் ஓடின்னு இருக்காள். எல்லாரையும் பிடிச்சி டபக்கு டபக்குன்னு சாப்பிட ஆரம்பித்தேன். அதை பார்த்து பூமி எல்லாம் பயப்பட்டது. பிராமியத் பூமி விகம்பிதம் புதிகுலம், இந்த சமுத்திரமெல்லாம் ஒரேடியாக தயிர் கடையிற மாதிரி கடைய ஆரம்பிச்சு கொடுத்து, நுரையும் நொக்குமா ஒரேடியாக இப்போ சுனாமி வந்தால் அந்த சமுத்திரம்லாம் மேலே வருமே அலைகள்லாம், அப்படி ஆயிடுதான். பூமியெல்லாம் பயப்பட்டது நாள். வியாலோல சைலோத்கரம், மலைகளெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுதான் பூகம்பம் மாதிரி. புரோத்சர்பத் கச்சரம் சராச்சரமோ, ஆகாச மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் கீழே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சுது. எல்லாம் என்ன காரணம்? உன்னுடைய கோபத்தை கண்டு பயந்து எல்லாம் தாங்க முடியாமல் அப்படி கோபப்பட்டு விட்டே நீ. அப்பேற்பட்ட கோப ரூபத்தில் நரசிம்மன் இருக்கிறத வர்ணிக்கிறாள். இப்போ லோகம் முழுக்க கஷ்டப்பட்டு தான். தியக்வாதம் ஹதமாசு ரக்தலஹரி சிக்தோ ந மத்வர்ஷ்மணி பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்திய பட்டலீம் சாகாத்யமானே த்வயி பிராமியத் பூமி விகம்பிதம் புதிகுலம் வியாலோல சைலோத்கரம் புரோத்சர்பத் கச்சரம் சராச்சரமஹோ துஸ்தாமவஸ்தாம் ததௌ. ரொம்ப கோரமான கடினமாக லோகம் சிரமப்பட்டதை இந்த 7வது ஸ்லோகத்தில் சொன்னாள். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், பா இவ்வளவு கோரமான கோபத்தோடு கூட இருந்த உடனே உன் கோபத்தை அடக்கிறதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள். ஆனால் ரொம்ப தூரக்க நின்று ஸ்தோத்திரம் பண்ணாள், கிட்டக்க வரத்துக்கே பயப்பட்டாளுங்கிறாள். எல்லா தெய்வத்தைகளும் பிரம்மா சிவன் இந்திரன் முதலான எல்லா தெய்வத்தைகளும் பயந்தாளாம் கிட்ட வரத்துக்கு. அந்த ரூபத்தை பார்த்துவிட்டு இவ்வளவு கோபமாக இருக்காளே சுவாமின்னு விட்டு அது சொல்கிறாள் இங்கே. தாவத் மாம்சவபாகராலவபுஷம் கோராந்திரமாலாதரம் துவாம் மத்தியே சபமித்தரோஷமுஷிதம் துர்வார குர்வாரவம் அப்யேதும் ந சசாக கோபி புவனே தூரே ஸ்திதாபிரவः சர்வே சர்வ விரிஞ்ச வாசவமுகாः பிரத்யேகம் அஸ்தோஷத. ஹே குருவாயூரப்பா, தாவன் மாம்ச வபாகரால வபுஷம், உங்களுடைய உடம்பு இவ்வளோ பெரிய உடம்பு. மாம்ச வபாகரால வபுஷம், மாம்சம் கொழுப்பு இதனால உடம்பு முழுக்க பயங்கரமான பெரிய சரீரம். அதில் மேலே மாலையில் என்ன போட்டிருக்கேள்? கொன்ன ஹிரண்யகசிபுவனுடைய நரம்பெல்லாம் தூக்கி மாலையாக போட்டுருக்கேள் கழுத்தில். கோராந்திர மாலாதரம் துவாம் மத்தியே சபம், அந்த ஹிரண்யகசிபுவனுடைய அரண்மனையில் இருக்கப்பட்ட சபா மத்தியிலே பெரிஷா கத்தின்னு கிடக்கேள். பெரிய கர்ஜனை பண்ணிட்டு ரொம்ப கோபத்தோடு இத்தரோஷம், கோபம் ஜாஸ்தி ஆகி ஒரேடியாக கத்த ஆரம்பிச்சேள். துர்வார குர்வாரவம், ஒரேடியாக தடுக்க முடியாத சப்தத்தை போட்டுருக்கேள். கர்ஜனை, சிம்ம கர்ஜனைன்னு சொல்கிறது, அதை போட்டுருக்காளாம் சுவாமி. அப்படி இருக்கப்பட்டவங்களை பார்த்து அப்யேதும் ந சசாக கோபி, யாரும் கிட்டக்க அணுக முடியல. உங்களை உங்கள் கோபத்தை தணிக்கணுங்கிறதுக்காக யாரையான அனுப்புவோம்னா யாருமே கிட்டக்க வர்றதுக்கு பயப்பட்டாலாம். யாரு? சர்வ விரிஞ்ச வாசவமுகாக, சிவன்
பிரம்மா, இந்திரன், இப்போ ஏற்பட்ட பெரிய தேவதைகள்லாம் கூட கிட்ட வரத்துக்கு பயப்பட்டாலாம். தூரக்கேந்து நின்று உங்களை ஸ்தோத்திரம் பண்ணாலாமே. உங்களை நரசிம்ம மூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணி கோபத்தை எப்படியான அடக்கணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாலே. அப்பேற்பட்ட கோர ரூபமாக நீங்கள் கத்திந்து உங்கள் கோபம் க்ஷணே க்ஷணே விருத்தியாகி பெருசாகிட்டே இருந்தது. எல்லாரும் பயப்பட்டாலாமே சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி. தாவன் மாம்ச வபாகரால வபுஷம் घोरान्त्रमालाधरं त्वां मध्ये सभम इद्धरोषमुषितं दुर्वारगुर्वारवम् अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः सर्वे शर्व विरिञ्च वासवमुखाः प्रत्येकम् अस्तोषत. தனித்தனியாக எல்லா தேவதைகளும் உங்களை பிரார்த்திச்சுண்டாலுமே கோபத்தை அடக்கணும், ஏ நரசிம்மா நமஸ்காரம்னு உங்களை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாலாமே. ஏ குருவாயிருப்பா, இப்படி ஒரு குரோதமாக உக்ர நரசிம்ம ஸ்வரூபமாக இருந்தேலே. இதான் இந்த மூர்த்திக்கு பேர் உக்ர நரசிம்மர்னு பேர். அதை பின்னாடி சாந்த நரசிம்ம சுவாமியாக பண்ணணும்னு எல்லோரும் பார்க்க போகிறாள் முயற்சி பண்ணி. அப்படி உக்ர நரசிம்ம மூர்த்தியை இங்கே வர்ணித்தாள் இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. तावन् मांसवपाकरालवपुषं घोरान्त्रमालाधरं त्वां मध्ये सभमिद्धरोषमुषितं दुर्वारगुर्वारवम् अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः सर्वे शर्व विरिञ्च वासवमुखाः प्रत्येकम् अस्तोषत. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், எந்த சுவாமியை தேவதைகள் அத்தனை பேரும் சித்தாள், வித்யாதராள், பித்திருக்கள், ரிஷிகள், இந்திராதி தேவதைகள், யக்ஷாள், சாரணாள், கிம்புருஷாள், பிரம்மா, ருத்ரன் எல்லாரும் தனித்தனியாக பிரார்த்தித்தாள். கோபம் போகணும்னு ஜபம் பண்ணிட்டு பிரார்த்தித்தாள். அப்பவும் கோபம் போகலையாம் பகவானுக்கு. அது ஜாஸ்தியாக தான் போச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணான்னு உடனே கோபம் தணிஞ்சு போயிடுச்சு. அது பிரகலாத சுவாமி. பரமபாகவதனான சிசு பிரகலாதன் துளி கூட பயம் இல்லாமல் சுவாமி கிட்டக்க போய் நின்று பிரார்த்திச்சானுங்கிற வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அப்போ பகவானுடைய கோபம் தணிஞ்சு போய் லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை சுவாமி கொடுத்தாராம். அது சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். பூயோபி अक्षतरोषधाम्नि भवति ब्रह्मज्ञया बालके प्रह्लादे पदयोः नमति अपभये कारुण्यभाराकुलः शान्तत्वं करमस्य मूर्ध्नि समधाः स्तोत्रैः अथोद्गायतः तस्याः कामधियोऽपि ते निथवरम् லோகாய சானுகிரகம். ஹே குருவாயூரப்பா, இத்தனை பேர் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி தனித்தனியாக ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை சாந்த ஸ்வரூபனாக ஆக்கணுங்கிறதுக்காக நினச்ச பொழுது கூட உக்ர நரசிம்ம சுவாமியாக இருந்த நீர் துளி கூட கோபம் தணியாமல் இருந்தீராமே. அப்பொழுது பிரம்மா என்ன பண்ணாள், ரொம்ப கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணார், பாலகனான பிரகலாதனை கூப்பிட்டாள். அப்பா, நீ போய் சுவாமிகிட்ட போய் நீ பிரார்த்தி, நீ கிட்டக்க போனோடனே சுவாமியினுடைய கோபம் தணிஞ்சு போயிடும்னாள். ஏன்னா ஒரு ஆற்று அதிகாரியாக இருக்கப்பட்ட கிரகஸ்தன் ரொம்ப கோபமாக இருப்பேன். யாரும் கிட்டக்க போக மாட்டாள்னே, ரொம்ப கோபிஷ்டனாக இருப்பேன். கிட்டக்க போகிறதுக்கே பயப்படுவாள். வேலைக்காராலும் போக மாட்டாள், பத்னியும் போக மாட்டாள். சின்னூண்டு பேர குழந்தை தான் இருக்கும், தவிழ்ந்து போகிற பேர குழந்தை. அந்த துண்டு குழந்தைய கிட்டக்க அனுப்பிச்சுடுவாள். இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய பார்த்த உடனே அவன் கோபமெல்லாம் பறந்து போயிடும். தூக்கி மடியில் வச்சுன்னு கொஞ்சம் ஆரம்பிப்பான், அப்புறம் அதை கோச்சிக்க மாட்டான். அப்படி பிரம்மா என்ன பண்ணாள், பாலகனான பிரகலாதனை அனுப்பிச்சாலாம். பூயோபி அக்ஷதரோஷதாம்னி பவதி. ஏ குருவாயூரப்பா, மறுபடியும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள், இருந்தால் கூட உன்னோட கோபம் தணிய மாட்டேங்கிறது. அப்பொழுது பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரகலாதே, குழந்தையான பிரகலாதனை பிரம்மா என்ன பண்ணாள், நீ போப்பா குழந்தை,
சுவாமிகிட்ட போனாள். பதயோஹோ நமதி அபபயே அபபயே பிரகலாதே. துளி கூட பயமில்லாமல் சுவாமியினுடைய அருகில் போய் அவருடைய கால்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணானாம் பிரகலாதன், ஸ்தோத்திரம் பண்ணானாம். அப்போது சுவாமி அவனை பார்த்தாள். கோபமெல்லாம் பறந்து போடுத்து. காருண்ய பாரா குலஹா, கண்களில் கருணை ததும்ப குழந்தையான பிரகலாத சுவாமியை பார்த்துவிட்டு ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக ஆகி, சாந்தஸ்துவம் கரமஸ்ய மூர்த்னி சமதா, பிரகலாத சுவாமியினுடைய மூர்த்னி நாள் தலையில் தன்னுடைய கையை வச்சு சாந்த ஸ்வரூபத்தோடு கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே சமதாக ஸ்தோத்ரைஹி அதோத்காயதா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண பிரகலாத சுவாமி அவன் பயமில்லாமல் உங்கள் கால்களில் தொட்டு நமஸ்காரம் பண்ணான். அவனை போய் நீங்கள் பரமானுகிரகம் பண்ணி சாந்த சுரூபனாக ஆகி அவனுடைய தலையில் கையை வச்சு அனுகிரகம் பண்ணேள். அவன் என்னத்தை நினச்சின்னு உங்களை நமஸ்காரம் பண்ணான். தஸ்யா அகாமதியோபி, தஸ்ய அகாமதியோபி, துளி கூட அவனுக்கு எதானு வேணும் பகவான்கிட்டேருந்து எதானு கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. காமமே இல்லை அவனுக்கு. உங்களை நமஸ்காரம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணம். உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுல ஒரு ருச்சி அவனுக்கு. பரம பாகவதன் அவன். அப்பேற்பட்டவன் துளியும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை கிட்டக்க வந்து நமஸ்காரம் பண்ணான். தஸ்யா காமதியோபி தேனி தவரம், அப்படி இருந்து கூட அவனுக்கு வரத்தை கொடுத்தேள், அவனுக்கு பரமானுகிரகத்தை பண்ணேள். அவனுக்கு மாத்திரமில்லை, அவன் லோகம் பூரா உங்களை கண்டு நடுங்கிறதே நான். கவலைப்படாதே, லோகம் முழுக்கதுக்கும் நான் அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணேள். அவனுக்கு அனுகிரகம் பண்ணேள், அவனால் லோகம் முழுக்கதுக்கும் அனுகிரகம் பண்ண சாந்த சுரூபி ஆயிட்டே நீங்கன்னு 9வது ஸ்லோகத்தில் சாந்த நரசிம்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறாள். பூயோப்யக்ஷதரோஷதாம்னி பவதி பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரஹ்லாதே பதயோஹ நமத்யபபயே காருண்யபாராகுலः சாந்தஸ்த்வம் கரமஸ்ய மூர்த்தி சமதாः ஸ்தோத்ரைः அதோத்காயதः தஸ்யாः காமதியோபி தேனிதவரம் லோகாய சானுகிரகம். இப்படி பரம அனுகிரகம் பண்ணேன்னு சாந்த நரசிம்மமூர்த்தியை வர்ணிக்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள் பட்டதிரி நரசிம்மமூர்த்தியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். சொல்கிறாள், என்ன சொல்கிறாள், நீ இத்தனை கோபப்பட்டதெல்லாம் நாடகம் நடிச்சிருக்கே, நீ எப்படி ஒரு பெரிய நடிகன் நடிப்பானோ அப்படி கோபத்தை உண்டாக்கிட்டு நடிச்சிருக்கேன். என்ன அர்த்தம்னா, சுவாமி ஹிரண்ய கசிப்புவை வதம் பண்ணான்னு நினச்சிக்கப்படாது. ஹிரண்ய கசிப்புக்குள்ளே இருந்த பகவத் துவேஷம் இருந்தது, அதைத்தான் வதம் பண்ணார் அவர். அதை வதம் பண்ணுறதுக்காகத்தான் குரோத நரசிம்மூர்த்தியாக, உக்ர நரசிம்மூர்த்தியாக அவதாரம் பண்ணாக நடித்தாள். அதை சொல்கிறாள் இந்த 10வது ஸ்லோகத்தில். ஏவம் நாடித ரௌத்ரச்சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனியாபித ஸ்ருத்யந்தஸ்ஃபுடகீத சர்வமஹிமன் அத்யந்தசுத்தாக்ருதே தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்த்வாம் பரோ லங்கயேத் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமாம். பட்டதிரி நரசிம்ம சுவாமியாக அவதாரம் பண்ணத்தை சொல்லிவிட்டு குருவாயூரப்பனை பிரார்த்தி சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பா, ஏ பிரஹ்லாத பிரிய மருத்புரபதே நாள். பிரஹ்லாதன்கிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள். நீ நாடகம் ஆடியிருக்கே. ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ, கோபம் வந்த மாதிரி நடிச்சியே நீ. அந்த நடித்தது காரணம் என்னென்னா, அயோக்கியனான துஷ்ட மனசை வச்சுட்டு இருந்த ஹிரண்ய கசிப்புனுடைய வைஷமியம் பகவத்வேஷத்தை பொசுக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு நீ வந்த. அவனுக்கு நல்ல உத்தரணம் பண்ணி அவனுக்கு நல்ல பதவியை கொடுக்கணுங்கிறதுக்காக அவனை வதம் பண்ணேன். உன்னுடைய பெருமை முழுக்கையும் உபனிஷத்துக்கள் எடுத்து சொல்கிறது. ஸ்ருதி, அந்த ஸ்ருதிக்குள்ளே என்ன இருக்குது,
ஸ்ரீதாபனியாபித. நரசிம்ம தாபனிங்கிறதாக ஒரு உபனிஷத்து அதில் உன்னுடைய பெருமையெல்லாம் பற்றி அழகாக சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உபனிஷத்துக்குள்ளே இருக்கப்பட்ட பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்ட ஹே நரசிம்மான்னு கூப்பிட்டாள். நீ எப்பேற்பட்டவன்? சுத்தாக்கிருத்தே, நீ சுத்த சத்வரூபினி, நீ சுத்த சத்வரூபி, குணாதீதன், ஒரு குணமும் இல்லாத இருக்கப்பட்டவன், நீ சுத்த சத்துவமூர்த்தி. அப்பேற்பட்டவன் எப்படி இப்படி உக்ரமாக இருந்தேன்னா அதான் நடிப்பு, அது சும்மா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கே நீ. ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனியாபித ஸ்ருத்யந்த ஸ்புட கீத சர்வமஹிமன் அத்தியந்த சுத்தாக்கிருத்தே பரம சுத்த ஸ்வரூபினி. அப்பேற்பட்டவன் நீ நடிச்சிருக்கேனாள். தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்துவாம் பரோ லங்கயேத்து. அப்பேற்பட்ட உன்னை எப்படி யாரால் புரிஞ்சிக்க முடியும்? பகவத் பார்ஷதால் ஒத்தரால் தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும் புரிஞ்சுட்டு தான் நினைப்பாள். உன்னுடைய உண்மையான ரூபம், உண்மையான சத்துவ மூர்த்திங்கிறத பகவத் பார்ஷதாலை தவிர வேறு யாராலும் புரிஞ்சிக்க முடியுமான்னாள். தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்துவாம் பரோ லங்கயேத்து பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே. பிரஹ்லாதன்கிட்ட வாத்சல்யத்தை வச்சு அவங்கிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சுருக்கப்பட்ட ஹே பரம்பொருளே, ஹே குருவாயூரப்பா மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமாம், எல்லா விதமான ரோகங்கள்லேருந்தும் என்ன காப்பாற்றணும் நீ நாள். ஒரு விஷயம் சொல்கிறதுண்டு. என்ன பட்டதரி நாராயணிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டே வரத்தே குருவாயூரில். ஒவ்வொரு ஸ்லோகம் முடியறதையும் சுவாமி தலையை ஆட்டி ஆமோதிப்பறாம். இந்த ஸ்லோகம் ஒன்று ஒன்று ஏ குருவாயூரப்பான்னு கூப்பிட்டு சொல்கிறத அவர் தலை ஆடுமாம், அந்த மூர்த்தியினுடைய தலை. இந்த சமயம் மாத்திரம் பட்டதிரி பிரஹ்லாத பிரியஹே மருத்புரபதேன்னு கூப்பிட்டாள். ஏ குருவாயூரப்பா, பிரஹ்லாதன் மேலே நீ பிரியத்தை வச்சுருக்கப்பட்ட ஹே பிரபுவேன்னு கூப்பிட்டாள். தலையை ஆட்டலையாம் சுவாமி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். என்ன காரணம்னு புரியல பட்டதிரிக்கு. அப்போ அசரீதி ஒன்று கேட்டுதான், ஏ பட்டதிரி நாராயணா, நான் பிரஹ்லாத பிரியன் மாத்திரம் இல்லை, பக்தாள் அத்தனை பேர்த்தையும் நான் பிரியத்தை வச்சுருக்கேன். எப்படி நீ பாரபட்சமாக நான் பிரஹ்லாதன்கிட்ட மாத்திரம் பிரியத்தை வச்சுருக்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லித்தான். உடனே கண்ணில் ஜலம் விட்டாளாம் பட்டதிரிங்கிறதாக பெரியவாள்லாம் சொல்கிறது வழக்கம். ஏவம் நாட்டித ரௌத்ரச்சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனியாபித ஸ்ருத்யந்த ஸ்புட கீத சர்வமஹிமன் அத்யந்த சுத்தாக்கிருதே தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்துவாம் பரோ லங்கயேத் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாஹிமாம். நரசிம்மசுவாமியை பிரார்த்திச்சுட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் போயிடும் நாள். என்ன அப்பேற்பட்ட உயர்ந்தவர் அவர். இதை சேங்காலிபுரம் பெரியவாள் சொல்லத்தை சொன்னாள். நம்பூதிரி பிரஹ்லாத பிரியன்னு கூப்பிட்டாள். உடனே அங்கே அசரீரி எல்லாத்தையும் பிரியமாக இருக்கிறவன் தான் நான் சொன்னாளேன்னாள். அப்படி பட்டதிரியும் சொல்கிறாள், உன்னை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? உங்ககிட்ட இருக்கிற பகவத் பார்ஷதால தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னாள். இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காள் அவள். என்னென்னா, ஒரு தடவை தர்மபுத்திரருக்கு நாரதர் பல கதைகள் சொல்லிட்டு வந்தாள். அப்போது நாரதர் பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தையும் எடுத்து சொன்னாலாம். அப்பொழுது தர்மபுத்திரர் நாரதத்தை சொல்லி வருத்தப்பட்டாலாம். ஆஹா, பிரஹ்லாதனுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொன்னாலாம். என்ன பிரஹ்லாதனுக்கு சுவாமியை பார்க்க முடிஞ்சது, என்ன பார்க்க முடியலையே, கிடைக்கலையேன்னாலாம். அப்போ நாரதர் சொன்னார், அப்பா, அந்த பிரஹ்லாதனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுவாமி தரிசனம் பண்ணி வச்சால் அதை நீ பெரிய பாக்கியம்னு சொல்கிற. உங்கள் ஆற்றுலையே ஒருத்தன் இருக்கானே, உங்களோட கூட நடமாடிட்டு இருக்கானே கிருஷ்ணன் ஒருத்தன், அவன் பரம்பொருளாச்சே, அவனை புரிஞ்சிக்கலையேன்னாள். அப்போ தான் தர்மபுத்திரருக்கு ஆஹா, பக்கத்துலேயே நம்மளோட சகாவாக இருந்துன்னு இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பரமாத்மா பகவான் சாட்சாத் பரம்பொருளுங்கிறது தெரியலையேன்னு புரிஞ்சுனாளுங்கிறாள். அதுக்கு ஒரு அழகாக ஒரு உபமானம் சொல்லியிருக்கார். கதையில் சொல்கிற உபமானம். ஒரு வெத்தலை வியாபாரியும் ஒரு உப்பு வியாபாரியும் ரெண்டு பேரும் ஒரு நதியை கடந்து போக வேண்டியிருந்தது. அப்போ நதியில் ஒரு பெரிய பிரவாகரம் வந்துடுத்து. அப்போது என்ன ஆச்சு,
இந்த 2 பேரோட மூட்டையும், ஒரு மூட்டையில் அவன் உப்பு வியாபாரி உப்பை போட்டு தூக்கின்னு போயிட்டுருக்கான், வெத்தலை வியாபாரி இன்னொரு மூட்டையில் அவன் வெத்தலையை தூக்கின்னு போயிட்டுருக்கான். 2 நனைஞ்சு போச்சு. இவன் ஆற்றை கடந்து அந்தண்ட வந்தாக்க பார்த்தாக்க இந்த உப்பு மூட்டை இருக்கே அதெல்லாம் கரைஞ்சி போயிடுது கம்ப்ளீட்டாக. அவனும் அழுதான், இவனும் அழுதான், நனைஞ்சு போச்சேன்னு. நான் வெத்தலை வியாபாரி அழலாமோ? வெத்தலை நன்னா நனைஞ்சி தண்ணியோடு இருந்தால் நல்லா சீக்கிரம் விற்கும்னே, என்ன எல்லோரும் நினச்சிப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுட்டு. உப்பு வியாபாரிக்கு தான் நஷ்டம்னே, எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். அதனால் யார் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் வருத்தப்படணும். தர்மபுத்திரர் வருத்தப்படுறதுல காரணமே இல்லை. ஏன்னா ஆடாடா நமக்கு பகவான் தரிசனம் பண்ணலையேன்னு சொல்லாமோ? அவர்கிட்டயே 24 மணி நேரமும் 24/7 இருந்துருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் வருத்தப்படப்படாதுன்னு நாரதர் சொன்னதாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. அதை வியாக்கியானத்தில் எழுதியிருக்காள் பெரியவாள் சேங்காலிபுரம். அதை பகிர்ந்துக்கின்னேன். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तोन्नमद्वर्ष्मणि. त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तोन्नमद्वर्ष्मणि. त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तोन्नमद्वर्ष्मणि. प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाखाद्यमाने त्वयि. प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाखाद्यमाने त्वयि. प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाखाद्यमाने त्वयि. भ्राम्यद्भूमि विकम्पितं बुधिकुलं व्यालोलशैलोत्करं. भ्राम्यद्भूमि विकम्पितं बुधिकुलं व्यालोलशैलोत्करं. भ्राम्यद्भूमि विकम्पितं बुधिकुलं व्यालोलशैलोत्करं. प्रोत्सर्पत्खचरं चराचरमहो दुःस्थामवस्थां दधौ. प्रोत्सर्पत्खचरं चराचरमहो दुःस्थामवस्थां दधौ. प्रोत्सर्पत्खचरं चराचरमहो दुःस्थामवस्थां दधौ. तावन्मांसवपाकरालवपुषं घोरान्त्रमालाधरं. तावन्मांसवपाकरालवपुषं घोरान्त्रमालाधरं. तावन्मांसवपाकरालवपुषं घोरान्त्रमालाधरं. त्वां मध्ये सभम् इद्धरोषम् उषितं दुर्वारगुर्वारवं. त्वां मध्ये सभमिद्धरोषमुषितं दुर्वारगुर्वारवं. त्वां मध्ये सभमिद्धरोषमुषितं दुर्वारगुर्वारवम्. अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः. अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः. अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः. सर्वे शर्व विरिञ्चि वासवमुखाः प्रत्येकम् अस्तोषत. सर्वे शर्व विरिञ्चि वासवमुखाः प्रत्येकमस्तोषत. सर्वे शर्व विरिञ्चि वासवमुखाः
प्रत्येकमस्तोषत भूयोऽपि अक्षतरोषधाम्नि भवति ब्रह्माज्ञया बालके भूयोऽप्यक्षत रोषधाम्नि भवति ब्रह्माज्ञया बालके भूयोऽप्यक्षत रोषधाम्नि भवति ब्रह्माज्ञया बालके प्रह्लादे पदयोः नमत्यपभये कारुण्यभाराकुलः प्रह्लादे पदयोः नमत्यपभये कारुण्यभाराकुलः प्रह्लादे पदयोः नमत्यपभये कारुण्यभाराकुलः शान्तस्त्वं करमस्य मूर्ध्नि समधाः स्तोत्रैरथोद्गायतः शान्तस्त्वं करमस्य मूर्ध्नि समधाः स्तोत्रैरथोद्गायतः शान्तस्त्वं करमस्य मूर्ध्नि समधाः स्तोत्रैरथोद्गायतः तस्या कामधियोऽपि ते निथ वरं लोकाय चानुग्रहम् तस्या कामधियोऽपि ते निथ वरं लोकाय चानुग्रहम् तस्याः कामधियोऽपि ते निथ वरं लोकाय चानुग्रहम् एवं नाटितरौद्रचेष्टितविभो श्रीतापनीयाभिध एवं नाटितरौद्रचेष्टितविभो श्रीतापनीयाभिध एवं नाटितरौद्रचेष्टितविभो श्रीतापनीयाभिध श्रुत्यन्तस्फुटगीतसर्वमहिमन् अत्यन्त शुद्धाकृते श्रुत्यन्तस्फुटगीतसर्वमहिमन् अत्यन्त शुद्धाकृते श्रुत्यन्तस्फुटगीतसर्वमहिमन् अत्यन्त शुद्धाकृते तत्तादृङ् निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परो लङ्घयेत् तत्तादृङ् निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परो लङ्घयेत् तत्तादृङ् निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परो लङ्घयेत् प्रह्लादप्रिय हे मरुत्पुरपते सर्वामयात् पाहि मां प्रह्लादप्रिय हे मरुत्पुरपते सर्वामयात् पाहि मां प्रह्लादप्रिय हे मरुत्पुरपते सर्वामयात् पाहि माम् ओमिति श्रीमन्नारायणीये नरसिंहावतारवर्णनं नाम पञ्चविंशं दशकं समाप्तं ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது இந்த தசகம் பூராத்தையும் எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே நரசிம்ஹாவதாரவர்ணனம் நாம பஞ்சவிம்சம் தசகம். ஸ்தம்பே घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आघूर्णज्जगदण्डकुण्डकुहरः घोरस्तवाभूत् रवः. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्पः कश्चन सम्पपातचलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषिमः सम्रम्भिणिस्तम्भतः
सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणम् एतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फुज्यद्धवलोग्ररोमविकसद् वर्ष्मा समाजृम्भथा तप्तस्वर्णसवर्णघूर्णत् अतिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्प प्रनिकुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः व्याप्तमहादरी सखमुखं खड्गोग्रवल्गन्महा जिह्वा निर्गम दृश्यमानसुमहा दंष्ट्रायुगोड्डामरम् उत्सर्पद्बलिभङ्गभीषणनु ह्रस्वस्थवीयस्तर ग्रीवं पीवरदोश्यतोद्गतनख क्रूरांशु दूरोल्बणम् व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वान निर्धावित स्पर्धाळुप्रकरं नमामि भवतः तन्नारसिंहं वपुः नूनं विष्णुरयं निहन्यमुमिति भ्राम्यद्गदाभीषणं दैत्येन्द्रं समुपाद्रवन्तमधृताः दोर्भ्यां पृथुभ्याममुम् वीरो निर्गलितोऽथ खड्गफलके गृह्णन् विचित्रश्रमान् व्यावृण्वन् पुनरापपात भुवन ग्रासोद्यतं त्वामहो भ्राम्यन्तं दितिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां यवात् द्वारे थोरुयुगे निपात्य नखरान् व्युत्खाय वक्षो भुवि निर्भिन्दन्नधिगर्भ निर्भरगलत् रक्ताम्बुबद्धोत्सवम् पायं पायम् उदैरयो बहुजगत् संहारि सिंहारवान् त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरी सिक्तोन्नमद्वर्ष्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलीं चाखाद्यमाने त्वयि भ्राम्यद्भूमि विकम्पिताम्बुधिकुलं व्यालोलशैलोत्करम् प्रोत्सर्पत्खचरं चराचरमहो दुःस्थामवस्थां दधौ तावन्मांसवपा करालवपुषं घोरान्त्रमालाधरम् त्वां मध्ये सभम् इद्धरोषमुषितं दुर्वार गुर्वारवम् अभ्येतुं न शशाक कोऽपि भुवने दूरे स्थिता भीरवः सर्वे शर्व विरिञ्चिवासवमुखाः प्रत्येकम् अस्तोषत भूयोऽप्यक्षतरोषधाम्नि भवति ब्रह्माज्ञया बालके प्रह्लादे पदयोः नमत्यपभये कारुण्यभाराकुलः शान्तस्त्वं करमस्य मूर्ध्नि समधा स्तोत्रैरथोद्गायतः तस्या कामधियोऽपि ते निथ वरम् लोकाय चानुग्रहम् एवं नाटितरौद्र चेष्टित विभो श्रीतापनीयाभिध श्रुत्यन्तस्फुटगीत सर्वमहिमन् अत्यन्तशुद्धाकृते तत्तादृन्निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परो लङ्घयेत्
प्रह्लादप्रिय हे मरुत्पुरपते सर्वामया पाहि माम्। ओमिति श्रीमन्नारायणीये नरसिंहावतारवर्णनं नाम पञ्चविंशं दशकं समाप्तं। श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्। गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्। मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिनेत्रे च सबलायास्तु मङ्गलम्। द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्। चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्। योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथते पादमूलम्। नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्। अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः। स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात्। द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।